வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. குறிப்பாக இந்த நாள், இந்த மே மாதத்தினுடைய கடைசி தேதியிலே நாம் இணைந்தவராய் இந்த இடத்துல இருக்கிறோம். இது கடைசி நாளாக இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் எல்லாம் முடிந்தது என்று அர்த்தம் அல்ல. ஒரு புது துவக்கத்தினுடைய ஆரம்பம் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பது. மிக நிச்சயமா நான் இந்த நேரம் இந்த சதீஷோடு இந்த இடத்துல இணைந்தவராய் இந்த இடத்துல இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எது நீ இந்த இடத்துல இழந்ததாய் அல்லது முடிந்ததாய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாவற்றை பெறுவதற்கான வழி உண்டு என்று சொல்ல முடியாது. சரியா இல்லைங்களா பாஸ்டர்? மிக நிச்சயமா. அதாவது நம்ம எல்லா நேரம் மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி வழியாய் சொல்லியிருக்கிறோம். கவலைப்படுவது நிகழ்ச்சி வழியாய் பல தடவைகள் பல உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் குறிப்பா இந்த நேரம் மீண்டும் முன்பு சொன்ன உதாரணத்தை சொல்லலாம். வாழ்க்கை என்பது ஒரு ஆர்டர். வாழ்க்கையில ஒரு ஒழுக்க நெறி தேவை, அதாவது ஒரு முறை தேவை. அந்த ஆர்டர், இந்த சரியான முறை பின்பற்றப்படாவிட்டால் வாழ்க்கையில குழப்பங்கள், வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள், வாழ்க்கையில காலதாமதங்கள் கண்டிப்பா ஏற்படுகிறது. காலதாமத பாசம் அநேக மக்களை சோர்வடைய செய்து, ஏன்னா அவங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு காலகட்டத்துல நடைபெற வேண்டிய விஷயங்கள் இருக்கு. எல்லோருடைய மனுஷனுடைய தேவைகளை தேவன் அறிவார். அந்த தேவைகள் அந்த குறிப்பிட்ட சமயத்துல காலகட்டத்துல வயதிலே சந்திக்கப்பட வேண்டும். அப்படி சந்திக்கப்பட முடியலன்னு சொல்லும்போது மக்கள் பரிதவிப்பா உணர்றாங்க, பிரச்சனையா உணர்றாங்க. ஆனால் இது சந்திக்கப்பட முடியாததுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அந்த வரிசையை மக்கள் மாற்றுறதுதான் காரணமாக, அந்த ஆர்டர் மக்கள் மாற்றுறதுதான் அவங்க வாழ்க்கையினுடைய முறையை மாற்றுகிறது இல்லையா? மிக நிச்சயமாக ஆண்டவராக இயேசுவை கூட இதை குறித்து சொல்லியிருக்கார். முதலாவதுன்றதை நான் டிரான்ஸ்லேஷன் பண்ண தேவையில்லை, இல்ல உங்களுக்கு புரியாத ஒரு பாஷையில நான் சொல்லல. இயேசு ஆனவர் தெளிவாய் அவர் குறிப்பிட்ட பிரகாரம் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். நீங்க உங்க வாழ்க்கையில பல பதில்களை எதிர்பார்க்கிறவராய், பல தேவைகளை சந்திக்க விரும்புகிறவராய், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய திருமணத்தை, உங்கள் பிள்ளைகள் என்று பல கனவுகள், பல விருப்பங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விருப்பத்தின் மீது இன்னொரு விருப்பமானதாய் ஒவ்வொரு நாளும் அடுக்கிக் கொண்டிருக்கீங்க. ஆனா இயேசு சொன்ன வார்த்தையானது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களோடு கூட கொடுக்கப்படும். தேவன் இதுதான் தெளிவுபடுத்துறாப்பா. அவருடைய வழிகளை, அவருடைய விருப்பத்தை நாம முதலாவதாக வைக்கும்போது மற்ற எல்லாமே அந்த வரிசையில தொடர்ந்து வரக்கூடியதாய் தேவன் அதற்கான வழிகளை திறந்து உதவி செய்கிறவரா இருக்கிறார். கண்டிப்பா. அதாவது நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் பொதுவா இந்த உலகத்துல பார்க்கும்போது, அதாவது படிப்பா இருக்கட்டும், ஒருத்தவங்க வேலை தேடுறது, படிக்கிறது, வியாபாரம் தொடங்குறது, எல்லாமே அவங்களுடைய யோசனை என்ன? பொதுவா நம்ம எல்லாருமே முன்பு அப்படிதான் யோசிச்சோம். இந்த உலகத்துல வாழ எனக்கு தேவை, அதாவது ஒரு இடம் தேவை தங்குறதுக்கு, ஆடை தேவை நான் அணியறதுக்கு, உணவு தேவை நான் உயிர் வாழ்றதுக்கு. இதுதான் அடிப்படைன்ற மனநிலை தான் இன்னைக்கு அநேகரை நகர்த்தி செல்கிறது. ஆனால் பிரச்சனை என்ன, விஷயம் என்ன? தேவன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார், இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கை முடிய போறது, இன்னொரு ராஜ்யத்துக்குள் நாம் செல்ல போகிறோம். அது ஏறத்தாழ உலகத்துல அநேக மக்கள் புரிந்து கொள்ளாத விஷயமா இருக்கு. எனவேதான் அவங்க வெறும் உணவு, உடை, இடம் இது மேல மட்டுமே கவனமா இருக்கிறாங்க. அதுக்காக எத்தனை பேர் பாஸ்டர் நரேஷ் குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க, எத்தனை பேர் கசப்புணர்வுகள்ல தங்களை ஈடுபடுத்துறாங்க, பழி வாங்குதல்ல ஈடுபடுத்துறாங்க, சண்டைகள் ஏற்படுகிறது, வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது, அநேகர் மன உளைச்சலுக்கு, மன அழுத்தத்துக்கு, கெட்ட பழக்கத்துக்கு கூட உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்துல தேவைகள் தனக்கு சந்திக்கப்பட வேண்டும், அல்லது இந்த உலகத்துல தேவை சந்திக்கப்பட முடியவில்லை என்பதற்காய் மக்கள் தன்னுடைய வாழ்க்கை அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு நமக்கு காண்பிக்கிறார், இந்த உலகத்துடைய தேவை என்பது ஆட் ஆன், கூட சேர்க்கப்படும். இது பிரதானம் கிடையாது. இப்ப யார் இதை பிரதானமா தேடிட்டு இருக்காங்களோ அவங்க தான் நிம்மதி இழக்கிறாங்க இல்லையா பாசங்க? தூக்கத்தை இழக்கிறாங்க, சமாதானத்தை இழக்கிறாங்க, தைரியத்தை இழக்கிறாங்க. அவங்களுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் நம்ம பார்க்க போகிற இந்த சாட்சி ஒருத்தருடைய வாழ்க்கையில பிரதானமாய் தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது பரிசுத்த ஆவியை ஒருத்தர் முதலாவது வைக்கும் போது எந்த அளவு இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தை உண்மை, உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த நபருக்கு நடந்ததா இல்லையா? நீங்க பாருங்க, இவங்க வாழ்க்கையில் இது எல்லாமே சேர்க்கப்பட்டதா இல்லையா? ஏன்னா இவங்க ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால், நாங்க இங்க பேசி கொண்டிருந்ததை போல எனக்கு இது கிடைக்கும், அதாவது எனக்கு இது கிடைக்கும்ன்றது அவங்க என்ன இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். எனவே மக்களை, நாளை ஜூன் மாசத்துடைய முதல் தேதி, ஜூன் மாதம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரதானமா வைக்கிற மாசமா இருக்கும். ஒருவேளை பாஸ்டர் இந்த வருஷம் தொடங்கின பொழுது நியூ இயர் ஃபர்ஸ்ட் டேட்டா உள்ள அந்த உணவு, உடை, இடம் தான் எனக்கு பிரதானம் அப்படின்னு
எவ்வளவு அருமையான விஷயம். இன்னைக்கு இந்த புது மாசம் நாளைக்கு தொடங்கும் போது நம்ம தீர்மானிக்க போகிறோம், தேவனுடைய ராஜ்யம் தான் என் வாழ்க்கையில முதலாவது. நண்பர்களே, சாட்சியை பாருங்க. தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமாகவே இந்த மன அழுத்தமானது இருந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே என்னுடைய பெற்றோருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையானதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா மேலே நான் வெறுப்பை வளர்த்துக்கிட்டேன். நேரம் போக போக அது அதிகரிச்சுட்டே போச்சு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்திட்டேன். எனக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுமையை போக்குறதுக்காக நான் அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். மருத்துவத்துறையில் நான் பட்டப்படிப்பு முடிச்சிட்டேன். நான் நினச்சேன், என்னுடைய பெரிய கனவு நான் டாக்டர் ஆகிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் பார்த்தேன், அது நடக்கலை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் அது கூட அந்த வெறுமையை நிரப்பலை. நான் நினச்சேன், ஏன்னா எனக்கு குழந்தை வேணும்னு நான் நினச்சேன். எனக்குள்ளே ஏதோ தவறப்பட்டிருக்குன்னு எல்லா முயற்சியும் எடுத்தேன் அதை நிரப்புறதுக்காக. சந்தோஷத்தை தேடணுன்ற என்னுடைய கதையில் நான் எப்போவுமே தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கர்ப்பம் தரித்தேன். குடும்பம் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். என்னுடைய மகன் பிறந்தான். எப்போ என்னுடைய மகன் பிறந்தானோ அப்போவே என்னுடைய கனவுகள், நான் எதை சாதிச்சா சந்தோஷம் அடைவேன்னு நான் நினச்சேனோ அது எல்லாமே தடைப்பட்டுடுச்சு. நான் உணர்ந்தேன், நான் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலன்னு. என்னுடைய வாழ்க்கையில் சில அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். முன்பு இல்லாத அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படிப்பட்ட அறிகுறினா, மன அழுத்தம். சில நேரத்தில் நான் நல்லா இருப்பேன், திடீர்னு நான் பதட்டம் அடைவேன். ஏதோ ஒன்று இறுக்கி பிடிக்கிறது போல் நான் உணர்வேன். ஏதோ ஒன்று நடக்க போகுது, நான் இறந்துடுவேன் அப்படின்னு நினச்சேன். அது என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சுது. நான் அதிர்ச்சினால் தாக்கப்பட்டேன், பதட்டத்தால் தாக்கப்பட்டேன். எனக்கு இரவில் தூக்கம் வராது. நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வெளிப்படுத்த நான் வைக்கப்பட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் ஒரு போருக்குரிய பெண்ணாக, பலனுள்ள பெண்ணாக தான் நான் இருப்பேன். பெரும்பாலும் மக்கள் நியாயம் தீர்ப்பாங்க. யார் மன அழுத்தத்தில் இருக்காங்களோ அவங்க பலவீனமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன நான் நினச்சேன். ஆனால் நான் பார்க்க தொடங்கினேன், இது எப்படின்னா என்னுடைய சக்திக்கு மீறினதாக இருக்குது. எது என்னுடைய கட்டுப்பாடில் இருக்குதோ அது தாண்டினதாக இருக்குது. ஒரு நாள் காலையில் என்னுடைய மகனோட நான் வெளியில் வாக்கிங்காக போனேன். அப்போ என்னுடைய குழந்தைக்கு 6 மாதம்தான் ஆச்சு. அவன் என்னுடைய கார் பின்னாடி சீட்டில் உக்காந்துட்டு இருந்தான். அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன், நான் ரொம்ப வேகமாக போனேன். ட்ரக்கு அடியில் அவ்வளோ வேகத்தில் நான் போனேன். ஏதோ ஒன்று என்னுடைய காலை தள்ளி ஆக்சிலேட்டரை மிதிக்க வைக்கிற மாதிரி பண்ணுச்சு. எப்போவுமே என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரனும் எனக்காக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஜபந்தான் என்னை காப்பாற்றுச்சுன்னு நான் உறுதியாக இருந்தேன். நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு ஒரு வியாதியானது இருக்குன்னு. ஆனால் அது சரீரபூர்வமான வியாதி இல்லை, மன ரீதியான பிரச்சனையாக இருந்துச்சு. என்னுடைய ஆத்மாவில் வியாதியாக இருந்தது. நான் உணர்ந்தது, மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் பையன் இரவில் சில வினோதமான விஷயங்களை கடந்து போக ஆரம்பித்தான். நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கிறதால சில விஷயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். இதனுடைய பிரதிபலனாக எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் மோசமான நாளாக இருந்தது. என் பையன் நிறைய தடவை எந்திரிச்சிட்டான், பயந்தான், அழுதான். கிட்டத்தட்ட 13 தடவை அவன் எந்திரிச்சிட்டான். அந்த இரவு கிச்சனில் ஏதோ விழுற மாதிரி சத்தம் கேட்கும். நான் அங்கே போய் பார்ப்பேன், ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. வீடை சுற்றி நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவனுடைய அறைகளிலும் நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவன் ரொம்பவே பயந்தான், பரிதவிப்போடு அழுதுட்டே. விடியகால 5 மணிக்கு என்னுடைய சகோதரிக்கு நான் கால் பண்ணேன். இதுக்கு மேலேயும் என்னால் ஏற்றுக்க முடியாது, இந்த தொந்தரவுகள், நான் கேட்ட சத்தங்கள், இதுக்கு மேலேயும் என்னால் தாங்க முடியாது. அதனால அவங்கள நான் ஜெபிக்க சொல்லி கேட்டேன். வணக்கம், என்னுடைய பேர் ஆண்ட்ரியா. நான் டானியாவுடைய சகோதரி. ஒரு நாள் ஒரு அழகான காலை நேரத்துல அவ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவ என்கிட்ட சொல்லியிருந்தா அவளுக்கு ஜெபம் தேவைன்னு. அவ ரொம்ப பரிதவிப்பா இருந்தா. அது இரவு முழுவதும் அவ தூங்கவே இல்லை. சத்தங்கள் கேட்பது, குரல்கள் கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. என்னுடைய உறவினர்கள் சந்திச்ச அதே பிரச்சனை தான் இவளும் கடந்து போயிட்டு இருந்தா. ஏறக்குறைய 2 வருஷமா இந்த பிரச்சனையை அவ சந்திச்சா. அங்க எப்போவே அங்க இருந்தும் வார்த்தையை கொடுப்பதற்காக மற்றும் சத்தியத்தை அவ தெரிந்து கொள்ளும்படியாக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மோசமான நாட்களா இருந்தது. 1.5 வருஷமா நான் தேவனை வேற இடத்துல தேடிட்டு இருந்தேன். நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். நான் தேவனுடைய வார்த்தையின் மீது தாகத்தோட இருந்தேன். நான் கேட்டது செயல்படுத்தணும்னு நான் கேட்கல. நான் ஊழியம் செய்கிறவ, ஆனால் ஒரு பொழுதும் என்னுடைய வாழ்க்கையானது மாறலை. எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க.
அவங்க எனக்கு ரொம்ப பாரமா இருந்தாங்க. எப்பவுமே என்னுடைய ஆஃபீஸ்க்கு அவங்க வந்துட்டு போவாங்க. நான் ரொம்ப மோசமா உணருவேன். நான் அவங்களை இனிமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவங்க என்னை ரொம்ப வற்புறுத்துவாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு சில அப்பாயின்மெண்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த நாட்கள்ல அவங்கள நான் பார்க்க கூடாதுன்னு தவிர்த்துக்கிட்டேன். ஆனா அவங்க என்னை பார்க்கறதுக்கு வற்புறுத்துனாங்க. ஒரு நாள் அவங்க உள்ள வந்தாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமா இருந்தாங்க. அவங்க வெளிச்சமா இருந்தாங்க. அவங்க கண்ணுல ஏதோ ஜொலிக்கிறது போல இருந்தது. அவங்க வேற விதத்துல என்கிட்ட பேசுனாங்க. அன்னைக்கு அவங்க கிட்ட நான் மனசு திறந்து பேசினேன். என்ன நடந்துச்சோ, எது நடந்துட்டு இருக்கோ எல்லாத்தையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அந்த கெட்ட தருணம், இரவு நேரத்துல வர அந்த மோசமான தொந்தரவுகள், அந்த தருணத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நான் பேஷண்ட் ஆகிட்டேன். என்னை ட்ரீட் பண்ற டாக்டரா அவங்க மாறிட்டாங்க. புத்தியுள்ள விசுவாசத்தை பத்தி எனக்கு அவங்க கொஞ்சமா விவரிக்க ஆரம்பிச்சாங்க. யுனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்காக எனக்கு அவங்க அழைப்புதல் கொடுத்தாங்க. எனக்கு நல்ல கண்ணோட்டம் இல்ல. நான் போலியான செய்திகளை நம்பிட்டு இருந்தேன். என்னை இதுதான் இழுத்து பிடிச்சது. நான் ஆலயத்துக்கு தாமதமா போறதுக்கு காரணமே இதுதான். ஆனா எப்போ அவங்க சொன்னாங்களோ நான் உண்மையாவே தீர்மானம் எடுத்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு எந்த செலவும் செலுத்த தேவையில்லை. நீங்க போயிட்டு உங்களுக்கு அங்க பிடிக்கலன்னா நீங்க இனிமேலும் அங்க போ தேவையில்லைன்னு சொன்னாங்க. முதல் கூட்டத்திலேயே நான் உண்மையாவே நம்பின என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு. நான் ஏற்கனவே அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ என்னால் நல்லா தூங்க முடியுது. முன்னாடி ரொம்ப வருஷமா எது எனக்கு நடந்துட்டு இருந்துச்சோ இப்போ அது எனக்கு இல்லை. பதற்றமா இருந்தது, அது ஒரு பொழுதும் இப்போ இல்லை. இனிமேலும் அந்த வேதனையா நான் உணரல. ஆலயத்துக்கு போக போக நான் உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டேன். போதகர் எனக்கு விவரிச்சாரு எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னு. ஏன்னா நான் முடிவுகளை அடைஞ்சிட்டேன். ஆனால் முழுமையான சந்தோஷத்தை நான் இன்னும் பெறலை. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலைன்னா நான் ஏற்கனவே இன்னொரு ஆலயத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் நான் எடுத்திருக்கேன். ஆனால் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் புதைக்கலை. நான் யுனிவர்சல் ஆலயத்தில் 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை நான் ஆலயத்தில் 7 தடவை வெறும் குளியல் மட்டுமே எடுத்தேன். எப்போ அந்த நாளானது வந்ததோ, தேவனுடைய வார்த்தை எப்போ எனக்குள்ளாக வந்ததோ, நான் உண்மையாகவே தீர்மானம் எடுத்தேன். முழுமையான அர்ப்பணிப்பும் என்கிட்ட இருந்த எல்லாமே நான் எடுத்துட்டேன். உணர்வுகள், காயங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள், நான் எப்போ பீடத்துக்கு முன்பாக தேவன்கிட்ட போனேனோ அந்த பழைய டானியாவை நான் பின்னாடியே கைவிட்டுட்டேன். அந்த பழைய சிருஷ்டியை நான் ஏற்கனவே கொண்டுட்டேன் தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது. ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை. என்னுடைய பொருத்தனையை நான் முழுமையடைகிற நாளாக இருந்துச்சு. நான் கீழே இறங்கி வரும்போது என்னால் உறுதியாக சொல்ல முடியும், என் கூட தேவன் இருந்தாருன்னு. என்னுடைய தியாகத்தை தேவன் அங்கீகரிச்சாரு. அதுதான் மாபெரும் சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. குழந்தை பிறக்கிறது, திருமணம், வேலை, பண வாழ்க்கையில வெற்றி, இந்த உலகத்துல எதுவுமே பரிசுத்த ஆவியானவர் செய்யறத செய்ய முடியாது. அந்த வெறுமையை அவரால் மட்டும்தான் எடுக்க முடியும். அது ஒரு அற்புதமானது. எதை ரொம்ப காலமாக சரிப்படுத்தணும்னு நினச்சானோ, எப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனோ அந்த நாள் நான் கண்டடைஞ்சேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அடையணும்னு நான் தேட ஆரம்பித்தேன். ஏன்னா எது முக்கியமாக இருக்கோ அது ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வேலையையும் நான் அதிகமாக முதலீடு செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் நோ கட் ஐலட் சர்ஜரியை நான் செய்கிறேன். இந்த முழு உலகத்துலேயும் என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இது பீடத்திலிருந்து எனக்கு வந்தது. இது தேவனுடைய வழிகாட்டுதலோடு நான் பண்ணுறேன். என்னுடைய திருமண வாழ்க்கை அருமையாக இருக்குது. என்னுடைய மகன் அருமையாக இருக்கான். இப்போ என்னுடைய மகனுக்கு 20 வயசு ஆகுது. அவர் தேவனுடைய மனுஷனா இருக்கான். நான் நம்புறேன் அதை விட தேவன் எனக்கு அதிகமா இருக்காருன்னு. பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவன் எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் இந்த உலகத்திலேயே முழுமையான சந்தோஷமான ஒரு நபரா நான் இருக்கேன். இங்க எல்லாமே தற்காலிகமானது தான். உண்மையாவே பீடம்தான் எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்தது. இப்போ இருக்கிற எல்லாமே நான் பெற்றுக்கொள்றதுக்காக. நான் புரிஞ்சுக்கிட்டேன், பீடம்தான் உண்மையான அர்ப்பணிப்பு. நம்ம எப்போ பீடத்துக்கு முன்பாக போகிறோமோ முழுமையாக அர்ப்பணிக்கணும். பாதி வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது எந்த பயனும் அதில் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கணும். தேவன் எப்போவுமே அதை மரியாதை செய்வார்.
நல்லது மக்களின் இந்த நபருடைய வாழ்க்கை எப்படியான ஒரு மாற்றத்தை இந்த இடத்தில் பெற்றதா இருக்கிறது நீங்க சாட்சியில பார்த்தீங்க. தேவனுடைய வார்த்தை பொய் என்று உங்களால் சொல்ல முடியுமா? என தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நிஜம் என்பது நான் சொன்ன அதே வழியில் இந்த சாட்சியும் தெளிவுபடுத்துகிறது. விசுவாசிக்கிறவராய் நீங்கள் உங்களுடைய வழிகளை நகர்த்தும் பொழுது இது உங்களுடைய வாழ்க்கையிலும் நிஜமாக்கப்பட முடியும். எனவேதான் நீங்க இந்த நேரம் புரிந்து கொள்வதற்காக ஒரு நிலத்திலே ஒரு பொக்கிஷமானது இந்த இடத்துல இருக்கு, ஒரு புதையாலானது இருக்கு அப்படின்னு சொல்லுற பட்சத்துல அந்த நிலமானது இந்த இடத்துல இன்னும் உங்களுடையது இல்லை. ஆனா அந்த நிலத்துல ஒரு சிறந்த பொக்கிஷமானது இருக்கும் தெரிய வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நிலமானதை வாங்க எல்லா வழிகளை உண்டாக்குவீர்கள். நான் சொல்றது சரியா? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய வழிகளையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமானதாய் இன்னொரு வார்த்தையை அந்த புதையலாய் இந்த இடத்துல பார்க்க எப்பொழுது கவனம் செலுத்துகிறீர்களோ அதை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்வீர்கள். அதுதான் நீங்க சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்த இந்த நபர் தன்னுடைய விசுவாசத்தின் மூலம் அடைந்த பொக்கிஷமானதா இருக்கிறது. ஒருவேளை நான் என்ன பேசிட்டு இருக்கணும் இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியாத பட்சத்திலே ஒரு சிறு வீடியோவை நான் உங்களுக்கு விளக்கமாக காட்ட விரும்புகிறேன். இந்த வீடியோ மூலமாய் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பிரதானப்படுத்தும் பொழுது, தேவனுடைய வழிகளை பிரதானப்படுத்தும் பொழுது, அவர் ராஜ்யத்தில் நுழைய அல்லது ராஜ்யத்தை கைப்பற்ற நாம் என்னெல்லாம் செய்ய தயாராப்போம். இந்த வீடியோ தொகுப்பை பாருங்கள் போதே. ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை குறித்த துப்பு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒன்றை தேடிக்கொண்டு நிச்சயமா யார் வேண்டுமானாலும் செல்வார்கள். நிஜத்திலே மறைக்கப்பட்ட இந்த பொக்கிஷங்களை கண்டடைவதிலே இந்த மனுஷனுடைய முயற்சியை நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக இது வாழ்க்கையினுடைய புது நிலைமையை கொண்டு வரும். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள், நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் விட்டு சென்றிருக்கிற பொக்கிஷங்களையும் செல்வங்களையும் குறித்து நீங்கள் கண்டறிய கூடுமானால் இது உங்கள் கையெட்டும் தூரத்திலே இருக்கக்கூடிய சாத்தியமான ஒன்று. இந்த பொக்கிஷத்தை கண்டடைய நீங்கள் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கே எப்படி கண்டடைவது? 282 கீழ் 681 1000 விளக்கு அண்ணா சாலை, சென்னை 6,06,000, மேலும் எல்லா யூனிவர்சல் ஆலயத்தின் கிளைகளிலேயும். நல்லது மக்களே, எனவேதான் நீங்க பார்த்த சாட்சி, நீங்க பார்த்த இந்த வீடியோ மிக தெளிவாய் நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஆர்டர் அங்க மாற்றக்கூடாது. முதலாவது, எனவே இந்த மாசம் தொடங்குகிற முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், மாசத்தின் முதல் நாள், மிக விசேஷமா நாளை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் நீங்கள் சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை நான் முதலாவது பிரதானப்படுத்த போகிறேன். மவுண்டூர், பெரம்பூர், கொருக்குப்பேட்டை, அண்ணா நகர், மும்பை, எல்லா இடத்திலும் ஜூன் 1ஆம் தேதி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நம்மை செலுத்த, நாம் நுழைய நம்மை ஆயத்தப்படுத்துகிற விசேஷமான தருணம். எனவே எங்களோடு இணைய மறக்காதீர்கள் மக்களே. நீங்கள் பார்ப்பீர்கள், மக்கள் பார்க்க போறாங்க. யார் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுக்கு ஒரு அருமையான சாட்சி நம்ம இடத்துல உண்டு இல்லையா? மிக நிச்சயமாக இந்த இடத்துல நேரம் நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி இவருடைய வாழ்க்கை இந்த இடத்துல 2 பாகங்களாய் பிரித்தால் மிக சரியானதா இருக்கும். என அழிக்கப்பட்ட ஒரு பாகம், ஆசீர்வாதமான வாழ்க்கையை இந்த இடத்துல முன்னோக்கி நகர்கிற பாகம். ஏன்னா இவர் தேவனோடு கூட இருப்பதாய் தன்னை நினைத்து கொண்டிருந்த பொழுது அந்த அழிவின் பாதையிலே இந்த இடத்துல அந்த அழிவை இந்த இடத்துல சந்தித்துக் கொண்டவராய், அனுசரித்துக் கொண்டவராய் வாழ்ந்தார். மன்னித்துக் கொள்ளுங்கள், எத்தனை பேர் நீங்க அப்படியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா எது சரியானது, தேவனுடைய ராஜ்யம் எப்படியானது என்பதை இவர் புரிந்து கொண்ட பொழுது இவர் இந்த தீர்மானத்தை எடுத்தார். தேவனை முதலாவதாக இந்த இடத்துல வைக்க, தேவனுடைய விருப்பத்தை முதலாவதாக வைக்க, அதனுடைய பலன் இந்த அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியானதா இந்த இடத்துல இருக்கிறது. மிக நிச்சயமாக பாசன் இந்த நேரம் யார் நீ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்களோ நீங்க இந்த இடத்துல யார் கவனிச்சுட்டீங்க கவனிங்க. உங்களுடைய வழிகளில் தேவனை நீங்கள் தேடுகிறீர்களே ஆனால் அது உங்களுடைய வழி. ஆனா இந்த சாட்சியில் நீங்க பார்க்க போறீங்க இவர் எப்படி தேவனுடைய சரியான வழியை கற்றறிந்தார். அந்த வழியிலே இவர் செயல்பட்ட பொழுது தேவன் யார் என்பதை காண்பித்தார். இந்த அருமையான சாட்சியை பாருங்க. இந்த சாட்சிக்கு பிற்பாடு விசுவாசத்தில் நாம் இந்த ஒன்றிணையலாம். நீங்களும் தேவனுடைய அதே வழியானதை கண்டறிய அவர் முதலாவது எப்படியாக நம் வாழ்க்கையில் இருக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய பலனை பெறும்படியாகும். இந்த விசுவாசத்தினுடைய ஜெபத்திலே ஒன்றிணையலாம் சாட்சிக்கு பிற்பாடு. என்னோட பேர் அந்தோனி. நான் கிளாஸ்ரூட்லேருந்து வரேன். என் பண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. என் வீடு, என் பிள்ளைங்களும்
எங்கள் குடும்பமும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். ஆனால் வந்து இது போல் வந்து முன்னாடி இல்லை எங்கள் வாழ்க்கையில். ஆனால் எல்லா கஷ்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கஷ்டம்னா என்னன்னாக்கா, சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சொன்ன மாதிரி யாரும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் வந்து வேலைக்கு போனால் தான் என் குடும்பம் வந்து சாப்பிட முடியும். ஆனால் யாருன்னா வந்து பசங்க வந்து சின்ன பசங்க, அவங்களும் படிக்கிறாங்க. மனைவி வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. நான் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து வீட்டு வாடகை கட்டணும். அப்போ வந்து என்னன்னாக்கா சம்பளம் வந்து ரூ. 3000 4000 ரூ. 5000 அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து என்னன்னாக்கா என்னோட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ துன்பங்களும் துக்கங்களும் வேதங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் மீண்டு வந்ததுனாக்கா இந்த சபையை கண்டடைஞ்சிட்டு தான் நான் வர முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது போல் இல்லை. ஆனால் எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் வேதனையும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது கடந்து போயிட்டு இருந்தேன். என் வலியும் வேதனையும் சொல்ல முடியாதது. ஏன்னா இது போல் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது மனுஷங்களுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்ட்டு. போகிற இடத்துலலாம் வேலை இடத்துலலாம் போறாம ஜாஸ்தி. யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்க மேலே குற்ற உணர்வு இருக்கும். நீதியாக நடக்கும்போது துன்பத்தை பாதையில் நடக்கும்போது அநேக துன்பங்களை நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில். எனக்கு படிப்பு கிடையாது, இது விட்டால் எனக்கு வழி கிடையாது அப்படின்னு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வாடகை கட்டணும், எப்படியும் அதை சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாள் என்னன்னாக்கா பரவாயில்ல பரவாயில்ல மனசு சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பரவாயில்ல நீ போ, பரவாயில்ல நீ போ. ஆனால் அது வீட்டில் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டேயும். என் கஷ்டத்தை வந்து என்னோட போட்டோம். ஆனால் என் மனைவிக்கு தெரியும், அவரால் இவ்வளோ தான் செய்ய முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும்னு தெரியும். அதுக்கு மேலே அவங்களும் ஒரு ஆசையும் பட மாட்டாங்க, எதையும் கேட்க மாட்டாங்க வாயை திறந்து எனக்கு இது வேணும் அது வேணுன்ட்டு. குடும்பத்தை வந்து பார்த்துக்கிட்டா போதும். ஒவ்வொரு நாளும் சமைச்சு சாப்பிட்ற பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு தான் எங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ஏதாவது வந்துச்சுன்னா எங்களால் சமாளிக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் விஷயமோ சரி, ஏதாவது எங்கேயாவது போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி. ஆனால் அந்த அளவுக்கு எங்ககிட்ட பணம் இருக்காது, இருக்கவே இருக்காது. நாங்கள் போக மாட்டோம். எங்ககிட்ட நகையில் நட்டு இல்லை, கையில் போடுற மோந்திரம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் கடந்து போயிட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கை வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது. நாங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு நேரத்தில் நான் நினச்சது உண்டு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் நம்மளால் வளர முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது இதுக்காகன்னா, நம்ம சம்பளமே இவ்வளோதானே, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், நம்ம குடும்பம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போகும் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். ஆனால் எப்போ தேவனை நம்பி இந்த ஆலயத்தை நாங்கள் எப்போ கண்டடைஞ்சோமோ இப்போ ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் என் வீடும் என் பணமும் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கு. தசம பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முதல் கனியன்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆண்டவர பணத்தை நாங்கள் வந்து திருடுறோமா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு குற்றம் ஒன்று வந்தது. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் வந்து கீழ்ப்படிய ஆரம்பித்தோம், அதன்படி நடக்க ஆரம்பித்தோம். தசமபாகத்தில் உண்மை தன்மையாக நாங்கள் இருந்தோம். அப்போ எங்கள் வாழ்க்கை வந்து செழிப்படைஞ்சுது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொடர்ந்து போராடினோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதன்படி நடக்கும்போது என் வாழ்க்கை செழிப்பாக மாறிடுச்சு. எங்கள் குடும்பத்தில் வந்து ஆண்டவர் வந்து போதுமான அளவு எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருந்தேன். இப்போ வந்து நான் ஓனாக வந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காரு. தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருந்ததுனால என்னை தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. என் பண வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிச்சிருக்காரு, என்னோட வேலையிலையும் ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி வந்து அட்டெண்டராக தான் இந்த வார்ட்பாயாக இருந்தேன். இப்போ வந்து நான் மேல் நர்ஸாக இருக்கேன். பண விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கேன். மேலும் தான் என்னை பண விஷயத்தில் வந்து வாழ்க்கையில் மேலும் 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 வளரபடி ஆண்டவர் என்னை வைத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து வாடகை கட்டத்துக்கு என்னால் முடியாது. இப்போ வந்து நான் லீஸ்க்கு இருக்கேன் 5 லட்சத்துக்கு.
இப்போ வந்து நான் வந்து குடும்பத்தோட நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். அதே போல் வந்து பிள்ளைகளும் வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்காங்க, படிச்சிருக்காங்க நல்ல காலேஜில். பையனும் பொண்ணும் 2 பேரும் நல்ல காலேஜில் படிக்கிறாங்க. இப்போ என் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்காரு. இப்போ யாருக்கிட்டேயும் நான் கடன் வாங்குற அளவுக்கு என் ஆண்டவர் வந்து வைக்கல. இப்போ வந்து என் குடும்பத்தில் வந்து எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுத்துருக்காரு ஆண்டவர். பொருளாதார விஷயத்துலையும் சரி, பண விஷயத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் எனக்கு பலன் கொடுத்துருக்காரு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி என்னை இப்போ ஆண்டவர் என்னை வைத்திருக்காரு. நான் போய் யார்கிட்டயும் கையேந்தி கேட்குற அளவுக்கு என்னை இப்போ வைக்கல. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு என்னை வைத்திருக்காரு ஆண்டவர். 4,500 ரூபாய் என்னோட சம்பளம். இப்போ வந்து 64,000 ரூபாய் சம்பளமாக இருக்குது. ஆண்டவரை வந்து அந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வச்சிருக்காரு. 1 வருஷமோ 2 வருஷமோ கிடையாது, குறைஞ்சது 7 வருஷம் நான் இங்கே வந்துட்டுருக்கேன். இது ஒரு நாளில் வந்து கடந்து போகிற பிரச்சனை கிடையாது. நம்ம எதிர்த்து ஒரு நாளும் நம்ம போராட தான் நம்ம வெற்றி பெற முடியும். இப்போ எல்லா பிரச்சனையிலேருந்து விலகி போயிடுச்சு. ஒரு 16 வயசு பையன் செய்கிற வேலை என்னால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவர் பலன் கொடுத்துருக்காரு. எதனாலனா அவரோட சொல்கிற வார்த்தையினால, விசுவாசத்தினால நான் வந்து முன்னோக்கி போயிட்டுருக்கேன். இப்போ நாங்கள் தொடர்ந்து வந்துட்டுருப்போம் ஆலயத்துக்கு. நீங்களும் வாங்க, தேவன் வார்த்தை கேளுங்க. ஆனால் ஒரு நாள் 2 நாள் நடக்குன்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து வாங்க, நடக்கும். உங்கள் வாழ்க்கை மாறும். நாங்கள் இது போல் இருந்தது போல் பண வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப லோவாக இருந்தோம். இப்போ வந்து மற்றவங்களை யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க. இந்த ஆலயத்துக்கு நாங்கள் தெரிஞ்ச பிறகு, இந்த ஆலயத்துக்கு நாங்கள் முன்னோக்கி போகும்போது, ஆண்டவர் இடத்துல நாங்கள் வந்து கீழ்ப்படியும் போது, தசம்பகத்தில் எல்லாத்துலேயும் நாங்கள் முன்னோக்கி போகும்போது தான் எங்களுக்கு ஆண்டவர் வந்து பண வாழ்க்கையில் மேலும் வைத்திருக்காரு. இப்போ வந்து எங்கள் வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் கையேந்து நாங்கள் கேட்குற அளவுக்கு இல்லை. நாங்கள் கொடுக்குறவங்கள இடத்துல இருக்கோம் தவிர வாங்குகிற இடத்துல இல்லை. ஆனால் அதே போல் வந்து நான் சைக்கிளில் இருந்தேன், சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ எங்களுக்கு 3 வண்டி இருக்குது, ஸ்கூட்டர். இப்போ ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆண்டவர்னால தான் இது முடியும். எந்த மனுஷனாலும் முடியாது. மனுஷனை சார்ந்து போனாக்கா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் சார்ந்து வாங்க, தேவன் வார்த்தை கேளுங்க, அதன்படி நடங்க. ஆனால் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ சபையில் அதன்படி நடக்கணும். நடந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் மாறும். முன்னாடி எப்படி இருக்கீங்களோ அதே போல் இருக்காது. 100% நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை நல்ல செழிப்பாக இருக்கும். நீங்கள் முன்னோக்கி வாங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறும். முன்னாடி இருந்தது இப்போ யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து வளரும் தவிர பின்னோக்கி போகாது, முன்னோக்கி தான் போகும். ஒருபோதும் ஆண்டவரை நம்பி வெட்கப்பட்டு போவதில் என்ற வார்த்தை மட்டும் இல்லை, நிஜத்திலையும் நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில். இப்போ வந்து சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம். எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இந்த ஆலயத்துக்கு நாங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. தேவனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, யார் ராஜ்யத்தை முதலாவது வைக்கிறார், ஏன் வைக்க தீர்மானித்திருக்கிறார், அவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி, இதனுடைய அடையாளமா இந்த தண்ணீரிலிருந்து பருகுகிறவர் வியாதி உள்ளவரோ, மன அழுத்தம் உள்ளவரோ, தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ, எந்த கவலை, எந்த கஷ்டம் இவரை பாதித்தார், ஆண்டவர் இவருக்கு விடுதலை கட்டளை, குணமாக்குதலை கட்டளை, ஜீவன் இவருக்கு பிரவேசிக்கின்றேன். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை கொள்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வருகிற புது மாதத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதம் தண்ணீரை பருகுங்கள் மக்களே. சன்னிபாய் பரிசுத்த ஆவியோடு பேசியிருக்கிறார். இந்த ஆவியில விசுவாசத்திலே முன்னோக்கி செல்லுங்கள். அடுத்த வாரம் இதே நிலையில் சந்திப்போம். ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி. நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர்.